Hi students, போன வீடியோஸில் நம்ம வந்து 5th sum பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th sum. ஓகே, let a is equal to x belongs to w, x less than 2, b is equal to x belongs to natural numbers 1 less than x less than or equal to 4 and c is equal to 3, 5 verify that அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 questions சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். a cross b union c is equal to a cross b union of a cross c. ஓகே, இது வந்து எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக நம்ம ஈக்குவல்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நமக்கு கிவன் என்ன, கிவனில் என்ன சொல்லியிருக்காங்க, a is equal to x belongs to whole number x less than 2. நமக்கு இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க x belongs to whole number x less than 2. ஓகே, அதாவது wனா whole number, நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். whole number starts from 0, ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே ஹோல் நம்பர்ஸ். இப்போது ஏல எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் சொல்லியிருக்காங்க, எக்ஸ் லெஸ் தேன் 2, அப்போனா 2வை விட கம்மியாக இருக்கணும். அப்போ ஏ என்னென்னவா இருக்கும், 0 1 2 வராது. இதுவே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு சொன்னாங்கன்னா இதை விட கம்மியாகவும் இதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கிறதா, அப்போ வந்து இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருந்தாங்கன்னா நம்ம 2 போடணும். இங்கே வெறும் லெஸ் தென் சொன்னதுனால நம்ம 2 போடக்கூடாது. ஸோ ஏ என்னது 0, 1. நெக்ஸ்ட் b இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. b is equal to x belongs to n அதாவது இதே x less than or equal to 4ன்னு வந்துச்சுன்னா 1 2 3 4 இந்த மாதிரி ஈக்குவல் டுன்னு இருக்கிறதுனால 4 போட்டுக்கிறோம். இதே 1 இப்படி போட்டிருந்ததுன்னா 1 போடக்கூடாது. எக்ஸ் எதுலேருந்து எதுக்கு நடுவில் இருக்குதுன்னா 1லேருந்து 4 வரைக்கும். ஸோ b இஸ் ஈக்குவல் டு 1 இங்கே கொடுத்ததுனால 1 போடக்கூடாது, 2 3 4. c வந்து நமக்கு டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க 3, 5. ஓகே, இப்போது நம்ம சம்ஸ்க்கு போகலாம். டு ப்ரூவ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், a cross b union c is equal to a cross b union of a cross c. ஓகே, இப்போ சொல்யூஷன் எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, a cross b யூனியன் c. ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம எப்படி கொண்டு போகணும், ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் அப்புறம் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு b யூனியன் c. b வேல்யூ என்னது 2, 3, 4. 2, 3, 4 யூனியன். நெக்ஸ்ட்டு c இருக்குது, ஸோ c வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணணும். c வேல்யூ என்னது 3, 5. 3, 5. போன வீடியோஸ்லேயே இதுக்கு முந்தின வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன், யூனியன்னா சேர்த்து எழுதணும். அப்போது ஃபஸ்ட்டு b ஃபுல்லாக எழுதிடும், 2, 3, 4. அடுத்தது 3 ஆல்ரெடி போட்டாச்சு, அதனால் திரும்ப எழுதக்கூடாது, 5. b யூனியன் c இதான். நெக்ஸ்ட்டு a cross b யூனியன் c. a cross b union c. a value 0, 1. a value substitute பண்ணிக்கலாம் 0, 1.
நெக்ஸ்ட்டு கிராஸ் பி யூனியன் சி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 2, 3, 4, 5 2, 3, 4, 5 இப்போ இதை கிராஸ் பண்ணுவோம் 0, 2 0, 3 0, 4 0, 5 next 1, 2 1, 3 1, 4 1, 5 ஓகே இப்போ A cross B union C முடிஞ்சிச்சு இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 இப்போ LHS முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்கணும் RHSல என்ன இருக்குது A cross B union of A cross C என்ன எழுதணும் A cross B union of A cross C ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது முடிக்கணும் A cross B A வேல்யூ என்னது A வேல்யூ 0, 1 B வேல்யூ 2, 3, 4 A வேல்யூ 0, 1 cross B வேல்யூ 2, 3, 4 இப்போ கிராஸ் பண்ணலாம் 0, 2 0, 3 0, 4 next 1, 2 1, 3 1, 4 next மறக்காம க்ளோஸ் பண்ணிடுங்க இது A cross B next A cross C போடணும் A cross C A value 0, 1 C value 3, 5 A value 0, 1 cross C value 3, 5 இப்போ cross பண்ணுவோம் 0, 3 0, 5 1, 3 1, 5 A cross C முடிஞ்சது RHSல A cross B கண்டுபிடிச்சிட்டோம் A cross C கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இது ரெண்டு யூனியன் பண்ணணும் A cross B union of A cross C ஓகே A cross B வேல்யூ என்னது 0, 2 0, 3 0, 4 1, 2 1, 3 1, 4 அதை எடுத்து A cross Bக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணணும் 0, 2 0, 3 0, 4 1, 2 1, 3 1, 4 இது A cross B next union A cross C A cross C value 0, 3 0, 5 1, 3 1, 5 0, 3 0, 5 1, 3 1, 5 ஓகே இப்போ யூனியன்னா சேர்த்து எழுதணும் ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக எழுதிடுவோம் 0, 2 0, 3 0, 4 1, 2 1, 3 1, 4 நெக்ஸ்ட்டு 0, 3 ஆல்ரெடி போட்டோம் 0, 5 1, 3 ஆல்ரெடி போட்டோம் 1, 5 அவ்வளோதான் முடிஞ்சுது இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ஓகே இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2வும் கம்பேர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1க்கு போகலாம் 0, 2 0, 3 0, 4 0, 5 1, 2 1, 3 1, 4 1, 5 இப்போ ஈக்குவேஷன் 2க்கு போகலாம்
அதே தான் இருக்குது. 0,2 0,3 0,4 மாறி இருந்தாலும் பரவாயில்ல. 0,5 அதே போல் 1,2 1,3 1,4 1,5 இது எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த எலமெண்ட் ஃபுல்லாக உள்ள அது ஈக்குவேஷன் 1லேயும் இருக்கும். ஸோ ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. அப்போது A cross B union C is equal to A cross B union of A cross C. இப்போ 6th சம்மில் ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் போகும். செகண்ட் சம் என்ன? A cross B intersection C is equal to A cross B intersection of A cross C. A cross B intersection C is equal to A cross B intersection of A cross C. சேம் அதே வேல்யூ தான். ஏக்கு வந்து அதே வேல்யூ. A is equal to 0,1 அதே வேல்யூ தான். B is equal to 2, 3, 4. C is equal to 3, 5 to prove A cross B intersection C is equal to A cross B intersection of A cross C. இப்போ சொல்யூஷன் போலாம். LHS is equal to A cross B intersection C. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டுபிடிக்கணும். B intersection C is equal to B வேல்யூ என்னது? 2, 3, 4. நெக்ஸ்ட்டு C intersection of C வேல்யூ 3, 5. இன்டர்செக்ஷன்னா என்னது? இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும். அப்போது இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. 3 தான் இருக்குது. ஸோ B இன்டர்செக்ஷன் C வந்து 3. A cross B இன்டர்செக்ஷன் C. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு A வேல்யூ எடுத்து எழுதணும். 0,1 cross B இன்டர்செக்ஷன் வேல்யூ 3. இப்போ பார்க்கலாம். 0,3 1,3. இப்போ இது LHS முடிஞ்சது. ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு RHSக்கு போவோம். A cross B intersection of A cross C. ஃபஸ்ட்டு A cross B. ஃபஸ்ட்டு A வேல்யூ 0,1 cross B வேல்யூ 2, 3, 4 இருக்குது. 2, 3, 4. இப்போ கிராஸ் பண்ணுவோம். 0,2 0,3 0,4. நெக்ஸ்ட்டு 1,2 1,3 1,4. ஓகே. A cross B முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு A cross C. A வேல்யூ 0,1 C வேல்யூ 3, 5 cross 3, 5 0,3 0,5 1,3 1,5. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? A cross B கண்டுபிடிச்சிட்டோம். A cross Cயும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். A cross B இன்டர்செக்ஷன் ஆஃப் A cross C. நான் முடிஞ்ச வரைக்கும்
இந்த பக்கத்திலே முடிக்கிறேன், இல்லைன்னா பேஜ் திருப்பி திருப்பி போட வேண்டியதாக இருக்கும். நான் இந்த பக்கத்திலே முடிக்கிறதுனால எடுத்து எழுதலை, அப்படியே இதுக்கும் கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை எடுத்து எழுதிட்டு அப்புறமா நெக்ஸ்ட் லைனில் ஆன்சர் போடுங்க. இதுதான் A கிராஸ் B, இது A கிராஸ் C. இது ரெண்டுத்துக்கும் எது காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். 0,2 இங்கே இருக்குது, இதில் இல்லை. 0,3 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 0,3 காமனாக இருக்குது. 0,3. நெக்ஸ்ட்டு 0,4 இல்லை. அப்புறம் 1,2 இல்லை, 1,3 இருக்குது. அப்போது 1,3 அவ்வளோதான், அதுக்கப்புறம் இல்லை. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 1லேயும் 0,3 1,3, அதே போல் ஈக்குவேஷன் 2வும் அதே தான் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. அப்போது A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் ஆஃப் A கிராஸ் C. A cross B intersection of A cross C. So hence proved. Next third sum போலாம். Third sumல A union B cross C is equal to A cross C and enough A B cross C. இதை நம்ம proof பண்ணணும். Same அதே value தான் given. A is equal to 0,1, B is equal to 2,3,4, C is equal to 3,5. ஒரு டைம் செக் பண்ணிப்போம். 0,1, 2,3,4, 3,5. ஓகே ஃபைன். இப்போது சம்க்கு போகலாம். டு ப்ரூவ் A union B cross C is equal to A cross C union of B cross C. ஓகே, A ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதா கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் A union B. LHS is equal to A union B cross C. A union B தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். A வேல்யூ 0,1 இங்கே இருக்குது, 0,1. யூனியன் ஆஃப் B வேல்யூ 2,3,4. இப்போது யூனியன்னா சேர்த்து எழுதணும். 0,1,2,3,4, 2,3,4. நெக்ஸ்ட்டு கிராஸ் C. A யூனியன் B கிராஸ் C. A யூனியன் B என்ன கண்டுபிடிச்சோம்? 0,1,2,3,4 கிராஸ் C 3,5. இப்போது இதை கிராஸ் பண்ணணும். 0,3, 0,5, 1,3, 1,5. நெக்ஸ்ட்டு 2, 2,3, 2,5. நெக்ஸ்ட்டு 3,3, 3,5. 4,3, 4,5. இப்போது A யூனியன் கிராஸ் C கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு RHSக்கு போகணும். A கிராஸ் C யூனியன் ஆஃப் B கிராஸ் C. A cross C union of B cross C. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது சால்வ் பண்ணிடலாம். A cross C கண்டுபிடிக்கணும். A வேல்யூ என்னது? 0,1. கிராஸ் C வேல்யூ 3,5. இப்போது கிராஸ் பண்ணுவோம். 0,3, 0,5, 1,3, 1,5.
நெக்ஸ்ட்டு B cross C. B வேல்யூ, அடுத்தது C வேல்யூ. B வேல்யூனா 2 3 4. Cக்கு 3 5. 2 3 4 cross C வேல்யூக்கு 3 5. 2 3 2 5. 3 3 3 5. 4 3 4 5. ஓகே, இப்போது A cross C கண்டுபிடிச்சிட்டோம், B cross C கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டும் யூனியன் பண்ணணும். A cross C union of B cross C. Okay. A cross C value 0 3 0 5. 1 3 1 5. Next union of B cross C. இதுதான் B cross C. 2 3 2 5. 3 3 3 5. 4 3 4 5. இப்போது இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணுன்னா சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக எழுதிடுவோம். 0 3 0 5. 1 3 1 5. நெக்ஸ்ட்டு 2 3. ஆல்ரெடி எழுதிட்டோமான்னு பார்த்துக்கோங்க. 2 5. 3 3 3 5. 4 3 4 5. அவ்வளோதான். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. RHSும் முடிஞ்சிச்சு, LHSும் முடிஞ்சிச்சு. இப்போது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1ல் 0 3 0 5. 1 3 1 5. 2 3 2 5. 3 3 3. அதே போல் RHSலேயும் அதே தான் வந்திருக்கு. 4 3 4 5 எல்லாமே அதே தான் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. ஸோ A யூனியன் B cross C is equal to A cross C union of B cross C, hence proved. Okay students, இன்னைக்கு 6th சம் பார்த்துட்டோம். சாரி 6th தானே, 6th சம் பார்த்தாச்சு. நாளைக்கு 7th சம் பார்க்கலாம்.